ஆத்மானுக்கையா ஆத்மானுக்கையா ஐயா. இப்போ 12 ராசி இருக்குது, 27 நட்சத்திரம் இருக்குது. சரி. அதாவது ஒவ்வொருத்தவங்க சொன்னாங்க இந்த ராசியில் பிறந்தா நல்லா இருக்கான், இந்த நட்சத்திரத்தை பிறந்தா நல்லா இருக்கான், இந்த ராசியில் பிறந்தா ரொம்ப கெட்டு போயிருக்கான், இந்த ராசியில் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்னு இந்த 12 ராசி 27 நட்சத்திரத்தை வச்சு ரொம்ப கொஞ்சம் ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அதே மாதிரி பார்க்குறப்ப சில பேர்லாம் நிறையா வாழ்ந்து கொடிசனா நல்லா ஓகவான்னு வாழ்கிறாங்க. ஆனால் நம்ம இறந்துட்டு ஆன்மா நம்மளை விட்டு பிரிஞ்சிருது. திருப்பி அடுத்த ஜென்மத்தில் பிறக்கும்போது இந்த ராசி நட்சத்திரம் நம்மளோட சேர்ந்து அதே நட்சத்திரம் அதே ராசி வருமா? எந்த ராசியும் எவனுக்கும் வராது, இப்போவே வராது. தந்தி பேப்பர் எடுத்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி ஓஹோன்னு அவங்களுக்கு வியாபாரம்லாம் கை கூடும், இன்றைக்கி கோர்ட்டு விஷயம்லாம் முடிஞ்சிடும்னு போட்டிருப்பான். மகர ராசிக்காரர் சோறில் அது பிச்சை தின்னுப்பான். நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், எந்த ராசி எந்த நட்சத்திரமும் செல்லுபடி ஆகாது. விதி மட்டும்தான் முடிவு பண்ணும் வாழ்க்கையை. நீ இந்த உலகத்தில் வாழறதும் விதியால், நீ இந்த உலகத்தை விட்டு மறையிறதும் விதியால். விதி தான் உன் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். விதி எப்படி நிர்ணயம் பண்ணுது? போன பிறவியில் நீ என்ன புண்ணியங்கள் பண்ணியோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிறவியினுடைய வாழ்வு கிடைக்கும். போன பிரிவில் எவ்வளோ துன்பங்களை எத்தனை பேருக்கு கொடுத்து எத்தனை பேர் வயிறு எறிய வச்சோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரிவில் நீ வாழ்வு. விதி தான் வாழ்க்கையினுடைய முடிவு. மதி இடையில் விளையாடும், ஒவ்வொரு செயலும் செய்யும். மதின்றது விதியினுடைய குழந்தை, அது விளையாடுற வரைக்கும் விளையாட விட்டுட்டோம், பொழுது போச்சுன்னா தூக்கி இடுப்பில் வச்சுக்கோ. அது மாதிரி வாழ்க்கையில் உன்னை விளையாட விடும், இது உன்னுடைய வாழ்க்கை முடியும் போது அது தூக்கி இடுப்பில் வச்சுன்னு போயிடும். அதனால் நட்சத்திரம் ஜாதகம் ஜோசியம் நான் இதெல்லாம் நம்புறது கிடையாது. நான் என் விதியை மட்டும் நம்புகிறேன், என்னை மட்டும் நம்புகிறேன். அப்படி நம்பினால் எந்த நட்சத்திரமும் நான் இது வரைக்கும் எந்த நட்சத்திரமும் பார்க்கல, எந்த ஜோசியமும் பார்த்தது கிடையாது என் வாழ்க்கையில். நானும் ரயில்வேயில் 40 வருஷம் வேலை செய்தேன், 60 வருஷம் டெய்லர் வேலை செய்தேன், இந்த 40 வருஷமாக ஆன்மீகத்திலையும் இருக்கிறேன். ஒரு படி சோறு இல்லாத நான் பிச்சை எடுத்தேன், இன்றைக்கி 1000 பேருக்கு சோறு போடுற அளவுக்கு இருக்கிறேன். இதுக்கு எது காரணம்? என்னுடைய விதி தான் முடிவு, என்னுடைய மதி தான் முயற்சி. அதனால் எனக்கு நட்சத்திரம் ஜாதகம் என்னை ஒன்றும் வாழ வைக்காது. நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் இந்தபடி இதை வாழ்வான்றவன் இத்தனை பேர் நட்சத்திரத்தை பார்க்குறோம், அவன் வாழ்க்கையை பார்த்தானா சொல்லு. அதனால் இது ஒரு நம்பிக்கை, ஜனங்களை நம்புறதுக்கு. இப்போது எந்த ஜோசிகாரங்கிட்ட நீ போனீன்னாலும் போகிற அன்னைக்கு உனக்கு இன்றைக்கி நல்ல நேரம், இன்றைக்கி 1 கோடி ரூபாய் வரும், நீ இன்றைக்கி செய்கிறதெல்லாம் வெற்றி அடையும் சொல்லுவானா? நீ போனவொன்னே அவன் சொல்கிற முதல் வார்த்தை உனக்கு நேரம் சரியில்லை, இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணும். 7.5 நாட்டு சனியை முடிச்சுங்குது உன்னை. ஏன்னா உனக்கு துன்பம் வரும்போது தான் நீ போய் ஜாதகத்தை பார்க்கணுன்னு போகிற, அதை அவன் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீ நல்லா இந்த ஜாதகம் ஏன் போய் பார்க்க போகிற, ஜோசியனை ஏன் போய் பார்க்க போகிற? அப்போ உனக்கு துன்பம் வரும்போது தான் ஜோசியனை ஜாதகாரனை நாடுற, அப்போ அவன் இதை தான் சொல்லுவான். நீ உன்னை போட்டு குழப்பின்னு இருப்ப. அதனால் அந்த குழப்பமெல்லாம் நம்பக்கூடாது. உன்னை நம்பினா என் வாழ்க்கை என்ன பயணம், வெற்றியோ தோல்வி அது என்னோட போட்டோன்னு முயற்சி பண்ணி நடந்தான்னா தோல்வியே கிடையாது அவன் வாழ்க்கையில். அப்போ அந்த ராசி நட்சத்திரம் அதை அவன் பார்த்துன்னு கேட்டான், உனக்கு ஏன் பார்க்க போகிற? நான் பார்க்குறதே கிடையாது, நான் நம்புறதும் கிடையாது. அதை சொல்லு. சரி, அதாவதுங்கய்யா, நம்ம இறந்து விட்டால் உடலை விட்டு ஆன்மா பிரிஞ்சிருங்கய்யா. சரி, பிரிஞ்ச பின்னதான் அந்த உடலை ஆன்மா பார்க்குது. ஆனால் நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்ம ஆன்மாவை நம்ம பார்க்குறது எப்படிங்கய்யா? இப்போ பார்க்கலன்னா நீ இப்போ உட்காந்து பேசிக்க மாட்டேன். இப்போ பார்க்கலன்னா இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்க மாட்டாங்க. ஆன்மா உன்னை பார்த்துன்னுக்கிறதால தான் நீ பேசுகிற, ஆன்மா உன்னை பார்க்கறதால தான் ஒவ்வொரு செயலும் செய்கிற, ஆன்மா பார்க்கறதால தான் இங்கே வந்திருக்கிற. ஆன்மா உன்னை பார்க்கறத விட்டுடுச்சின்னு சொன்னால் நீ இருக்க மாட்ட. புரியுதா? அதனால் உன் உடலுக்குள்ளே இருந்தே அது இயங்குது. அதனால தான் நான் சொல்லுவேன், எது கடவுள் அப்படின்னா இல்லை, கடவுள்ன்றது ஒன்று இல்லை. ஆனால் இருக்குது, அது ஏங்குது, அது உன்னையும் ஏக்குது. எதுவோ அதான் கடவுள்னு சொல்கிறேன். அதனால் உனக்குள்ளே இருக்கிற கடவுள் உன்னை ஏக்கலைன்னா எந்த ஜோசியம் ஜாதகமும் ஒன்றுமே பண்ணாது இல்லையா? ஒருத்தன் கூட ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது.
ஆன்மா ஒவ்வொரு மனிதனையும் பார்க்குற வரைக்கும் தான் அவன் வாழ்க்கையை, ஆன்மா பார்க்கறத விட்டுருந்தா அவன் உடல் இங்கே நிற்காது, மண்ணுக்கு போயிடும். அப்போ ஆன்மா வந்து நான் இறந்த பின்னாடி நம்ம உடலை பார்க்குறதுங்கய்யா. ஆமாம், இறந்த பின்னாடி அப்போ இருக்கும்போதே நம்ம உடலை பார்த்துக்கிட்டாங்க பார்க்குது. அது பார்க்கலன்னா நீ இருக்க மாட்டேன்றேன். அப்படிங்க. அது உன்னை பார்க்கலன்னா நீ ஏது, நீ படுக்கையில் இல்லை இருப்ப. அது உன் உடலுக்குள்ள இருந்து உன்னையே பார்க்கறதால தான் நீ நடமாடின்னுக்கிற. புரியுதா இல்லையா? புரியுதுங்க. அது வந்து செத்த பிறகு அந்த உடல் புதைக்கிறதுக்கு முன்னே பார்க்குது, ஒரு 3 நாள் பார்க்கும், அதுக்கப்புறம் பார்க்காது. ஆனால் இப்போ உன் வாழ்க்கையிலேயே உன்னை பார்த்துன்னுக்குது. அதனால தான் நீ நடக்கிற, ஓடுற, வேலை செய்கிற, பேசுகிற, எல்லாம் பண்ணின்னுக்கிற. அது பார்க்கல உன்னைன்னா நீ படுக்கை ஆகிடுவ, நடக்க மாட்டேன். ஞாபகம் வச்சு. தியானம், அதாவது ஆன்மீகத்தில் தியானம் பண்ணிக்கிருக்குங்க. தியானம் பண்ணுறதுல நிறையா பேர் இந்த தியானம் பண்ணால் இந்த நோய்கள் விலகும், இந்த தியானம் பண்ணால் இந்த பாடம் பண்ணால் சரி சில வியாதிகள்லாம் குணமாகும் அப்படின்னு நிறையா பேசிக்கிருக்காங்க. நிறையா இந்த ஒரு வலைதளங்களில் நிறையா பரவிக்கிட்டு வருங்க. இந்த பாடம் பண்ணு, இந்த குண்டலி சக்தி எழுமுனா உனக்கு சரியாயிரும், குண்டலி சுண்டலி விற்கும் அப்படின்னு நிறையா வலைதளங்கள் நிறையா சொல்கிறாங்கய்யா. சொல்லிட்டோம். இதுக்கு என்ன இப்படி எல்லாம் வலைதளத்தில் சொல்கிறத விட ஜிஹெச் பெரிய ஹாஸ்பிட்டல் மெட்ராஸில், அங்கே வைக்கிற நோயாளியெல்லாம் கொஞ்சம் குணப்படுத்தினா ரொம்ப புண்ணியமாக நான் கூட கையெழுத்து கும்பிடுவேன். கேஎம்சியில் நிறைய பேர் படுக்கையில் இருக்கிறோம். அவங்களெல்லாம் போய் நல்லா ஆக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆக்கிட்டு இப்போ இதில் ஒன்றும் உழைப்புக்கு ஏமாத்தின்னுக்கிறேன். அதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டுன்னுக்கிறேன். நான் இங்கே என்கிட்ட சொன்னான், சாமி எனக்கு வீசிங் இருக்குது, நான் வந்தால் நல்லா ஆகிடுமா, நான் வராதேன்ட்டேன். ஏன் தெரியுமா? அவன் வர்றது உடம்பு சரியில்லை, அது சரியாகமான்றது வரான், கடவுளை தேட வரவும் இல்லை. இங்கே கடவுளை தேடுவோம் மட்டும்தான் வரணும்னு நின்றுக்கிறேன் நான். அப்புறம் அவனை சேர்த்து வச்சு நின்னாத்துக்கு. அதனால் உலகத்தை ஏமாற்றணுன்றவன் எதை ஒன்றா சொல்லுவான். அதனால் நம்ம நல்ல பாதையில் போகிறோம், அவனை பார்க்கக்கூடாது. இல்லை நம்மளும் அவனை மாதிரி பாதையில் போகிறோம்னா அவனை கூட சேர்ந்தோம், நல்லவன் கூட சேரக்கூடாது. நல்லவங்க கூட சேர்ந்தீங்கன்னா ரெண்டும் ஆபத்தாக போயிடும். ஒன்று நல்லவங்க கூட இருந்துரு, உனக்கு ஆபத்து இல்லை. இல்லை கெட்டவங்க கூட போயிடும், ஆபத்து இல்லை. ரெண்டில் இருந்தீங்கன்னா உனக்கு தான் ஆபத்து. தியானத்து மூலியமா நோயை குணப்படுத்த முடியாது. தியானம்னா என்னையா? தியானம் என்னது? கண்ணு மூட்டின்னு உட்காந்துங்கிட்டா அதான் தியானமா? இன்னைக்கு ஒவ்வொரு கோயிலில் போனால் 50 பேர் உட்காந்துங்கிறான் மூளைக்கு கண்ணு மூடிக்கணும். தியானம்ன்றது தன்னை இறைவனுக்கு தானமாக கொடுக்குறது தான் தியானம். அப்போ என் நிலையை நான் மறந்துடணும், நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு தெரியக்கூடாது. அதான் தியானம். கண்ணு மூணு உட்காந்து பொண்ணு ஸ்கூலுக்கு போயிடுச்சா, காலேஜுக்கு போயிடுச்சா தெரியல, பொண்டாட்டி சோறாக்குனால தெரியல, வேலைக்கு போகணுமே, அவன் வேறு கற்றுவானேன்னு யோசிச்சுன்னே உட்காந்துக்குது தியானம். பேர் சும்மா ஏமாத்துறது இல்லாமப்பா ஒரு வீடியோவில் போடுவீங்க கேள்வியா? நல்ல விஷயத்த கேட்க மாட்டேன்றீங்க. எவனோ ஏமாத்தினுக்கிறான் கண்டதை சொல்லி, அவன் பொழப்புக்கு அவன் ஏமாத்தினுக்கிறான். அதை போய் நம்ம பேசினுக்கணும். சித்தர்கள் வழியில் செல்வதற்கு வாய் பேசாதவர்கள், காது கேட்காதவங்க, ஊனமுற்றவர்கள் இவருக்கு வர்றதுக்கு ரொம்ப தடை இருக்காதையா? இவங்க வந்தால் வழியில் எவனும் போக முடியாது. அப்படிங்க. வாய் பேசாத வீட்டில் தானே இருப்பான். ஆமாங்க. சித்தர் காட்டில் நான் போய் உட்காந்துக்கோ, உட்காந்துப்பியா? பின்ன சித்தர் வழியில் சும்மா சொல்லின்னுக்கிற விஷயமா இது? சித்தர் வழியில் இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, யாருன்னா போக முடியுமா? நான் போகலையே, போக முடியல. பொண்டாட்டி புள்ள குட்டி விட்டு நான் எங்கே போவேன்? அதனால் இந்த சித்தர் வழியில் போகலாம், புத்தர் வழியில் போகலான்னு ஏமாத்தின்னுலாம் இருக்கக்கூடாது. உண்மை இருக்கணும் ஆன்மீகத்தில், சத்தியம் இருக்கணும் ஆன்மீகத்தில். அதான் ஆன்மீகம். உன்னை நினச்சி வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணு. சித்தர் வழியில் போகிறேன், புத்தர் வழியில் போகிறேன்னு போக முடியாது. காட்டுக்கு போய் வாழ முடியுமா? உன்னால் சோறு கிடைக்குமா உனக்கு? சொல்ல. அவன் காய்கனி சாப்பிட்டு இலையை துண்ணு விட்டு எந்தெந்த இலை எந்தெந்த மூலிகை எதை சாப்பிட்டா பசி இருக்காதுன்னு சாப்பிட்டுருந்தான். உனக்கு என்ன தெரியும்? அதனால் கண்டபடி ஏமாற்றக்கூடாதுப்பா. ஆன்மீகம்ன்றது உண்மை சொல்ல தெரிஞ்சால் பேசு, இல்லைன்னா பேசாது. நீ கம்மன்னு இரு. மற்றவனுக்கு நல்லது சொல்கிறதா இருந்தால் பேசு, இல்லை நல்லது சொல்ல தெரியல பேசாது. அதான் உலகத்துக்கு நீ செய்கிற நன்மை. சொல்லு. இன்னொரு கேள்வியா, இப்போ இந்த ஆன்மீக பாதையில் போகிறவங்களுக்கு இந்த காய்கறி நமக்கு முக்கியமான ஒரு பொருளாக சொல்லியிருக்கீங்க. அதில் இப்போ இந்த கிருத்திகை, பௌர்ணமி, அமாவாசை
இந்த மாதிரி நேரத்தில் இந்த வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை இந்த அகத்திக்கீரை பொரிக்க மாட்டேன், இந்த வாழைத்தண்டு பொரிக்க மாட்டேன், இந்த காய்கறிலாம் பொரிக்க மாட்டேன், இதெல்லாம் தடை இருக்காயா? இதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு தள்ளி வச்சுருக்காங்களாயா காய்கறியை? அமாவாசை வந்தால் இந்த மாதிரி அமாவாசை வந்தால் அகத்திக்கீரை பொரிக்கலாம். இந்த வெள்ளிக்கிழமை வந்து அகத்திக்கீரை பொரிக்க மாட்டோம், வாழைத்தண்டு பொரிக்க மாட்டோம். கீரைக்கு என்னாக்குது, இவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிட்றான். இப்போ கீரைக்கு காய்கறிக்கு வேறுபாடு கிடையாது, ஒரு வேறுபாடும் கிடையாது. அதை சாப்பிட்டா அதுக்குன்னா சாப்பிடலாம், அதுக்குன்னா சாப்பிட்டா உன் நன்மை தீமை. அதனால் அதெல்லாம் இவன் மனசுக்கு எது இன்றைக்கி இதை சாப்பிட்லாம், அன்றைக்கி அதை சாப்பிடலாம். நான் டி நகரில் வேலை செய்திருந்தேன், கார்த்திக் ட்ரெஸ்ஸஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனி. அது எல்லா கடைங்களுக்கும் அங்கேருந்து இதான் பேண்ட்டு ஷர்ட்டு அம்பர்லா பாவாடை எல்லாம் தைச்சி போகும், பாபா ஷூட்டு இதெல்லாம். அப்போது அவங்க ஒரு லிஸ்ட்டு போட்டு வைப்பாங்க, அங்கே எல்லாம் பேச்சுலருங்க லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க. திங்கக்கிழமை இந்த காய்கறி, செவ்வாய்க்கிழமை இந்த காய்கறி அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு, அது மாதிரி அவனுக்கு பிடிச்சது அவன் சாப்பிட்டுக்கிறான். காய்கறி என்ன பண்ணுச்சு சொல்லு? அவித்திக்கீரை சாப்பிட்டா வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது. மந்தகலிக்கீரை சாப்பிட்டா வயிறு புண்ணை ஆற்றும். இப்படி அந்த மருந்து வகைகள், கீரை எல்லாமே மருந்து வகையில் சேர்ந்தது. இவனுக்கு அது அவித்திக்கீரை வச்சு சாப்பிட்டா கசப்பாக்குது, அதனால் இது வானா எனக்கு அப்படின்றான். கீரை என்ன பாவம் பண்ணிச்சு, இவன் பண்ண பாவத்துக்கு வானான்றான். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது.